உலகின் மிகப்பெரிய மத அமைப்புகள்ல ஒன்றான கத்தோலிக்கா திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று உடல்நலக் குறைபாடுகள் காரணமாக காலமானார். யார் இவர்? அடுத்த போப் யார் என்பதை இங்க விரிவா பார்ப்போம். வாடிகனை தலைமையிடமாக கொண்ட கத்தோலிக்கா திருச்சபையின் மத தலைவரும் உலகத்தின் ஆன்மீக வழிகாட்டியுமான போப் பிரான்சிஸ் உடல்நிலை மோசமடைந்ததன் காரணமாக இன்று காலமானதாக வாடிகன் அதிகாரப்பூர்வமா அறிவித்திருக்கு. 88 வயதாகிய போப் பிரான்சிஸ் கடந்த மார்ச் மாதம் நிமோனியாவால பாதிக்கப்பட்ட நிலையில ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 38 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்ற பிறகு வாடிகன் இல்லத்திற்கு திரும்பியிருந்தார். ஆனால் சிக்கலான நுரையீரல் தொற்றும் தொடர்ந்த நிமோனியாவின் காரணமாக இன்று அவர் உயிரிழந்தார். இருந்தாலும் நேற்று ஈஸ்டர் விழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அவர் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆசியும் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1936ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவின் பியூனோஸ் அயர்ஸில் பிறந்த போப் பிரான்சிஸின் இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கலியோ. 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி கத்தோலிக்கா திருச்சபையின் மத தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளாக இந்த உயரிய பொறுப்பை வகித்து வந்தார். லத்தீன் அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தையாகும் பெருமை போப் பிரான்சிஸ்க்கு சொந்தமானது. 20 வயதில் ப்ளூரிசி எனப்படும் நுரையீரல் அலர்ஜி காரணமாக அவரது ஒரு நுரையீரல் பகுதி அகற்றப்பட்டது. உடல்நிலை சவால்கள் இருந்த போதிலும் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் அசைக்க முடியாத விருப்பம் கொண்டிருந்த அவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். கிறிஸ்துவ மதத்தின் மீது தீவிர ஈர்ப்பு கொண்டிருந்த அவர் 1958ஆம் ஆண்டு இயேசு சபையில் இணைந்தார். பின்னர் பியூனோஸ் அயர்ஸ் உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றி பின் உலக கத்தோலிக்கர்களின் தலைவராக உயர்ந்தார். போப்புக்கு வழங்கப்படும் தனி பங்களா, சொகுசு கார்கள், சமையல் உதவியாளர்கள் உள்ளிட்டவைகளை அவர் மறுத்துவிட்டார். ஆடம்பரங்களை தவிர்த்து ஒரு சாதாரண குடியிருப்பில் வசித்தார். பொது போக்குவரத்தையே பயன்படுத்தினார். கூடவே தனது உணவையும் தானே சமைத்து எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பதில் உறுதியுடன் நிலை கொண்டவர் போப் பிரான்சிஸ். ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல்கள் போன்ற பல்வேறு தகராறுகள் குறித்து அவர் தொடர்ந்து கவலை தெரிவித்தார். போரின் போது பாலஸ்தீனின் காசா பகுதியில் பெண்கள், குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களில் அவர் தனது மனவேதனையை வெளிப்படையாக பகிர்ந்திருந்தார். அவரது மறைவு உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் மட்டுமல்ல, அவரின் அர்ப்பணிப்பு, மனிதநேயம், அமைதிக்கான குரல் இன்று மிகுந்த கோர்வையுடன் ஞாபகப்படுத்தப்படுகிறது. கோப்பின் மறைவுக்கு பிறகு புதிய கோப்பை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அவரின் நெருங்கிய ஆலோசகர்களான கார்டினல்கள் மீது உள்ளது. இந்த கார்டினல்களின் ஒருவரே அடுத்த திருத்தந்தையாக தேர்வு செய்யப்படுவார். கத்தோலிக்க திருச்சபையின் உச்ச ஆன்மீக தலைவராக போப் கருதப்படுகிறார். அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்களால் மதிக்கப்படும், பின்பற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.